allow the boxes in such a way that it possess என்ன சிமெட்ரி குடுத்துருக்காங்க? டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரி. டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரினா என்னது? அப்படியே ரெகுலரா ரிப்பீட் ஆகுறது தான் டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரி. ஸோ நம்போ இந்த லைட் கலருக்கு பதிலா இந்த கலர் நம்ம இங்க எடுத்துக்கலாம். அப்பதான் நமக்கு வித்தியாசம் தெரியும். சரியா? இங்கேயும் இந்த கலர் குடுத்துருக்காங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இந்த ப்ளூ இருக்கு. அப்ப இங்க என்ன கலர் வரும்? இந்த கலர் வரும். அப்புறமா அது ஒண்ணு விட்டுட்டு நமக்கு இங்க என்னென்ன கலர் வரும்? இந்த கலர் வரும். கிளியரா? நெக்ஸ்ட் இங்க வந்து இந்த பிங்க் கலர் இருக்கு. இங்க நமக்கு என்ன வரும்? ஒரு பாக்ஸ் விட்டுட்டு நமக்கு இந்த கலர் வரும். இங்க ஒரு பாக்ஸ் விட்டுட்டு இந்த கலர் வரும். நெக்ஸ்ட் திஸ் பாக்ஸ். இந்த பாக்ஸ் விட்டுட்டு நமக்கு இந்த பாக்ஸ். ஸோ டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரினா அப்படியே நம்ம என்ன பண்ணணும்? காப்பி பேஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ளூ வரும். இங்க என்ன வரும்? பிங்க் வரும். இப்போ இங்க வந்து பிங்க் வரும். நெக்ஸ்ட் இங்க பிங்க் வரும். ரைட்? இப்ப நம்ம ப்ளூ குடுத்துட்டு இன்னொன்னு ஷேட் பண்ணினோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ இங்க ப்ளூ, இங்க ப்ளூ, பாருங்க இங்க பிங்க் வந்ததுன்னா, அடுத்தது இங்க ப்ளூ வரும். இங்க ப்ளூ வரும். இப்போ இங்க ப்ளூனா, இங்க ப்ளூ. நெக்ஸ்ட் இங்க. இங்க. So this process translation symmetry. ஸோ நெக்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரி இத நம்ம பார்க்கலாம். நம்ம இதுக்கு என்ன கலர் குடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஓகே. கிரீன் அண்ட் ப்ளூ குடுக்கலாம். இந்த மாரி பாருங்க, இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்க டைரக்ட் ட்ரையாங்கிள் வந்து நமக்கு எல்லாமே எப்படி இருக்கும்? கிரீன் மாதிரி இருக்கும். அத நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்ம குடுத்துரலாம். இந்த லைன்ல இது எல்லாமே என்னவா இருக்கு? கிரீனா இருக்கு. நெக்ஸ்ட் இங்க பார்த்தீங்கன்னா, இந்த நெக்ஸ்ட் இது. நெக்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள். இங்க பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரையாங்கிள் வரும். நெக்ஸ்ட் ப்ளூ எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்க்கலாம். இது ப்ளூ, இது ப்ளூ, இது ப்ளூ, இது ப்ளூ.
blue, this is blue, blue. Okay. So this is translation symmetry. Translation symmetryனா என்னது? அப்படியே ரிப்பீட்டடா ஒரே மாதிரி வரணும். அவ்வளோதான்.